மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜேஷ் தனது ஆதரவாளர்களுடன் கொடுங்கையூரில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவரை வரவேற்கும் விதமாக 100 தேங்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பலூன்களை பறக்கவிட்ட பின்னர் வீடு வீடாக சென்று அவர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். ஆரணி மக்களவை தொகுதியின் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர் விஜயை ஆதரித்து ஆரணி நகரில் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொள்ள வந்தார். அவருக்கு கரகாட்ட குழுவினர் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பிரச்சாரம் செய்ய காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஆரணி புறவழிச்சாலையில் இரும்பேடு கிராமத்தில் திறந்த வேனில் நின்றபடி கமல்ஹாசன் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கும் பணத்தை வைத்து 2 தமிழ்நாட்டை வளமடைய செய்யலாம் என்று கூறினார். இப்பொழுது திருடி எடுக்கும் பணத்தை மிச்சப்படுத்தினால் 2 தமிழ்நாட்டை செழிப்பாக நடத்த முடியும். தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து கோவில்பட்டி காந்தி நகரில் பரப்புரை மேற்கொண்ட நடிகர் கார்த்திக் எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்பி வாக்குகளை பெற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரச்சாரத்தினிடையே பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று அமரன் படத்தில் இருந்து பாடல் ஒன்றை பாடி தாமரை சின்னத்திற்கு கார்த்திக் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் நிறைவாக புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சவலாபெரியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியனின் வீட்டிற்கு சென்ற நடிகர் கார்த்திக் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நெல்லை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியம் கல்லிடைக்குறிச்சி வீரவநல்லூர் பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் 2 சக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று ஆதரவு திரட்டினார். செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். வீரவநல்லூரில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் அருட்தந்தையிடம் ஆசி பெற்ற பின்னர் பள்ளிவாசலுக்கு சென்றும் வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க வீதி வீதியாக சென்று அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அனல் பறக்கும் பிரச்சாரத்திற்கிடையே பள்ளி மாணவர்களும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் அவலங்களும் அரங்கேறி வருகிறது. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட சிங்காரப்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமியை ஆதரித்து பள்ளி சீருடையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களுக்கு 50 ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உங்களுக்கு எவ்வளவு காசு? ஒரு ஆளுக்கா? கொடி பிடிச்சாவா? கொடி பிடிச்ச ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். ராமநாதபுரம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் புவனேஸ்வரி கமுதியில் பரப்புரை செய்தார். அங்கு சாலையோரத்தில் கரும்பு பிழியும் இயந்திரத்தில் சாறு பிழிந்து அனைவருக்கும் இலவசமாக கரும்பு சாறு வழங்கி ஆதரவு திரட்டினார். நாகை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் செங்கொடியை ஆதரித்து திருவாரூரில் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொண்ட தினகரன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். திமுகவை ஊழல் கட்சி என்று கூறிவிட்டு அக்கட்சியுடன் கம்யூனிஸ்டுகள் தற்போது கூட்டணி அமைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். 2016 வரை கம்யூனிஸ்டுகள் மக்கள் நல கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை ஊழல் கட்சிகள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காரணம் 2 சீட்டுகளிலாவது போட்டியிட வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கே தெரியும் அவர்கள் வெல்ல முடியாது என்று. காரணம் அவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அவர்கள் துண்டை போட்டு மக்களை ஏமாற்றிதான் வந்ததுதான் மிச்சம் என்பது தெரியும்.
வடசென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூரில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தார். சுரங்கப்பாதையில் கடை வைத்திருப்போர், நடைபாதை கடை வியாபாரிகள், இறைச்சி கடைக்காரர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது தேநீர் கடையில் தேநீர் அருந்தி கலாநிதி வீராசாமி பிரச்சாரம் செய்தார். திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து பழனியில் பரப்புரை மேற்கொள்ளும் முன் பாத விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். அப்போது சுவாமி பாதத்தில் பக்தர் ஒருவர் வைத்திருந்த மாம்பழத்தை வேட்பாளர்களுக்கு வழங்கி பூசாரிகள் ஆசீர்வாதம் செய்தனர். மேலும் வர்த்தகர்கள் சங்கம், வருத்தமில்லா வாலிபர் சங்கத்தினர் சார்பில் வேட்பாளருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க பழனி அடிவார பகுதிகளில் ஜோதிமுத்து பிரச்சாரம் செய்தார். வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து வேலூர் சார்பனாமேடு பகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொள்ள வந்தார். ஆனால் இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் பிரச்சாரம் செய்யாமல் வேனில் இருந்தபடி கையை மட்டும் அசைத்துவிட்டு சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கவுண்டம்பாளையத்தில் தமாக தலைவர் வாசன் திறந்த வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டை வல்லரசாக்க மோடியை மீண்டும் பிரதமராக தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய உயர்ந்த நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாஜக அரசு வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற அரசு. தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் அன்புமணி ராமதாஸ் கடகத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் தனக்கு அளிக்கும் வரவேற்பை கண்டு தன்னை எறியாமல் அன்புமணி ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுதார். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் சாமிநாதனை ஆதரித்து நாமக்கல்லில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் நடன இயக்குனர் கலா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே தினகரன் மட்டுமே எதிரிகளை நேருக்கு நேர் நின்று சந்திக்கும் குணம் கொண்டவர் என்று பெருமிதம் தெரிவித்தார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து பொள்ளாச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உடல்நலக் குறைவால் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தேர்தலுக்காக தமிழகம் அழைத்து வந்திருப்பதாக விமர்சித்தார். கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் தொகுதிக்குட்பட்ட குந்தாரப்பள்ளியில் பிரச்சாரத்தை தொடங்கி பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை கூறி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். சிதம்பரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவஜோதியை ஆதரித்து அரியலூரில் அக்கட்சி தலைவர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அடித்தட்டு மக்கள் மீது மோடி அரசுக்கு அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தனது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ள போதும் பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார்.